நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ரயிலில் நிறையா பயணிங்க, நல்லா ரயிலு வேகமாக போயிட்டு, அதில் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக சிரித்து மகிழ்ச்சி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதில் என்ன பண்ணியிருந்துருக்காரு, ஒருத்தர் ஜன்னல் ஓரத்தில் இருந்தவர், அவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஜன்னல் ஓரத்தில் இருக்கவர். அவர் எதுவுமே பேசாமல் கம்முன்னு ட்ரெயினில் வந்தார். ஆனால் இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கையை வெளியில் நிட்டுறது, இப்படி பேசுகிறது, அவங்க பேசுகிறது, எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷம் பேசிக்கிட்டு அப்புறம் கையை வெளியில் நீட்டி இப்படின்னு ஆண்டாலும் அந்த விலை உயர்ந்த கை கடிகாரம் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோன்னா ஐயோ உள்ளே விழுந்துருச்சு, போங்க போய் ரயில் செயினை பிடிச்சிருக்கிறதா, எப்படி என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. போய் ஒருத்தர் ரயில் செயினை பிடிச்சிருக்கணுன்னு இருக்காரு, இன்னொருத்தர் இப்படி. ஆனால் அந்த வாட்சை கீழே போட்டவருக்கு ஏற்றாப்புல இருந்தவர் மட்டும் எதுவுமே பேசலை. அவர் பாட்டுக்கு கம்முன்னு பறக்க பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அந்த வாட்சை தொலைச்சவருக்கு அவருக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா இங்கே ரயில் ட்ரெயினே இப்படி அல்லோலப்பட்டு, ஆனால் இவர் மட்டும் கம்முன்னு வராரு அப்படின்ட்டு அவனுக்கு மனசில் வச்சு. அதுக்குள்ளே அடுத்த ரயில்வே ஸ்டேஷன், ரயில் நிலையம் வந்தோடனே அங்கே அவர் ராஜாஜி ரயில்வே வேலை பார்க்குறவங்க கூப்பிட்டு, ஐயா இந்த மாதிரி இதுலேருந்து 21வது கம்பத்தில் இவரோட வாட்ச் விழுந்துருக்கு, அதை இவர்கிட்ட எடுத்து ஒப்படைச்சோன்னு. உடனே அந்த வாட்ச் சொன்ன ஐயா அப்படின்ட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் நினச்சேன் ஐயா நீங்கள் என்ன கம்முன்னு வரீங்கன்ட்டு, ஆனால் நீங்கள் கம்பத்தை கணக்கு பண்ணிட்டு வந்துருக்கீங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட நன்றி சொன்னார். அப்புறம் இன்னொரு கதை, ஒருத்தன் புதுசாக கப்பல் பயணம், அவன் வெளியூருக்கு போகணுன்ட்டு கப்பல் ஏறிட்டான். கப்பல் ஏறிட்டு சுற்றிலையும் பார்த்தா ஐயோ தண்ணி, ஐயோ இப்படி இருக்க தண்ணி நம்ம மூலிகையில் போய் செத்துட்டு வருவோமே அப்படின்ட்டு அவனுக்கு பயமாகி போச்சு. அப்படியே பயமானோன்னா சரி கப்பலும் போச்சு. நடு கடலில் போனதும் அங்கே இருந்த மாலுமிகிட்ட, ஐயா உங்களுக்கு இந்த கப்பலில் வேலை செய்யறதுக்கு பயமே இல்லையா, கப்பல் திடீர்னு உள்ள மூழ்கி போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது. சரி உங்கள் தாத்தா இதில் வேலை பார்த்தாரு அப்படின்ட்டு இருக்கு. எங்கள் தாத்தாவும் கப்பலில் தான் வேலை பார்த்தாரு, அவரும் இந்த மாதிரி கப்பல் மூழ்கி தான் இறந்து போயிட்டார். உங்கள் அப்பா அவரும் கப்பலில் தான் வேலை பார்த்தாரு, அவரும் இந்த மாதிரி கப்பல் மூழ்கி தான் இருந்துட்டார். அப்படி இருந்தால் நீங்கள் பயம் இல்லாமல் இந்த கப்பலில் வேலை பார்க்குறீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் உயிருக்கு போய் தான் நம்ம வாழ முடியாது. சரி அதை விடுங்க. உங்கள் தாத்தா எங்கள் தாத்தா கட்டிலில் படுத்துருக்கணும் தான் செத்து போயிட்டார். உங்கள் அப்பா எங்கள் அப்பாவும் கட்டிலில் படுத்துருக்கணும் தான் செத்து போயிட்டார். நீங்கள் நான் இப்போ அதனால் கட்டிலில் படுக்காமல் தரையில் அப்படிங்க, இல்லை நானும் கட்டிலில் தான் படுக்கேன். அதான் உடனே இதுதான் இப்படி தான் நம்ம உயிருக்கு பயந்துக்கிட்டு அஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தால் நம்மளால் வாழ முடியாது. இதுதான் இந்த கதையோட. நன்றி, வணக்கம்.